Hey guys, hello everyone. Welcome to Study Polity. நம்ம அந்த features of the constitution பற்றி பார்த்துட்டு இருக்கோம் and இது வந்து part 3 of the video. Part 3ல வந்து நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து parliamentary form of government, இன்னொன்று வந்து synthesis of parliamentary sovereignty and judicial supremacy. First topic வந்து parliamentary form of government பற்றி பார்க்கலாம். வேர்ல்ட்லேயே வந்து ரெண்டு ஃபேமஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் அண்ட் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆப்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரசிடென்ஷியல் சிஸ்டம்க்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்கலாம். பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் டூ ஆர்கன்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் வந்து பவர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம். அண்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் வந்து கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் இருக்கும். இதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அண்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்மினிஸ்டர் வந்து லண்டனில் இருக்கிற ஒரு பிளேஸாக அண்ட் இங்கே தான் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் கேபினெட் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட்டோட மோட்டோ பார்த்திங்கன்னா மினிமம் கவர்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் கவர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து கேபினெட் கவர்மெண்ட் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி இன் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சென்டரில் மட்டும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல, ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. அண்ட் ஸ்டேட்ஸில் பார்த்தோன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து சில ஸ்டேட்ஸில் தான் இருக்கும். அது என்னென்ன ஸ்டேட்ஸ்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நாமினல் ஹெட் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது வந்து சென்டரில். ஸ்டேட்டில் வந்து நாமினல் ஹெட் வந்து கவர்னர் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். இப்போ நம்ம லோக்சபாவில் பார்த்தோன்னா வந்து டோட்டலாக வந்து 545 சீட்ஸ் இருக்கும் அண்ட் அதில் வந்து 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பை பிரசிடென்ட். ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 543 சீட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 540 ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணுன்னா வந்து இந்த 543 சீட்ஸில் வந்து பாதி சீட்ஸு ப்ளஸ் 1 சீட் வந்து ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேட்டர், மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஈச் மினிஸ்டருக்கும் வந்து லெஜிஸ்லேட்டரில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ லோக்சபாவில் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அண்ட் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ், அதாவது லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இந்தியன் பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ சாவரன் பாடி லைக் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு சாவரன் பாடி இல்லை, பட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஒரு சாவரன் பாடி. ஏன் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு சாவரன் பாடி இல்லை சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு லா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் அக்கார்டிங் இல்லை, அதாவது அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்துச்சுன்னா வந்து ஜுடிஷியரிக்கு வந்து பவர் இருக்குது அந்த லா வந்து ஸ்க்ராப் பண்ண. பட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஒரு லா வந்து மேக் பண்ணுறாங்கன்னா யாருக்குமே எந்த ரைட்ஸுமே இல்லை அந்த லா வந்து ஸ்க்ராப் பண்ண. ஸோ இதனால தான் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு சாவரன் பாடி இல்லை சொல்கிறாங்க அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஒரு சாவரன் பாடி. நெக்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்தியன் ஸ்டேட் ஆஸ் அ எலெக்டட் ஹெட் வைல் பிரிட்டிஷ் ஸ்டேட் ஆஸ் அன் ஹெரிடிட்ரி ஹெட். ஸோ இந்தியன் ஸ்டேட் வந்து பிரசிடெண்ட் வந்து நம்ம இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவோம். பட் பிரிட்டிஷ் ஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ஹெட்டாக வந்து கிங்கு குயினு அப்படி தான் சொல்லி அவங்கக்கிட்ட இருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி. ஸோ பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட். எப்படி வந்து பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சோ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கும் நடுவில், அதே மாதிரி தான் வந்து ஜுடிஷியல் சுப்ரமசிலையும் வந்து இந்தியன் ஜுடிஷியல் சுப்ரமசிக்கும் அமெரிக்கன் ஜுடிஷியல் சுப்ரமசிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன் ஜுடிஷியல் பவர் வந்து நேரோவராக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அமெரிக்கன் ஜுடிஷியல் சுப்ரமசி. அவங்களது வந்து வைடர் ப்ராசஸாக இருக்கும். பட் இந்தியன் இது வந்து நேரோவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ இது வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்னன்னு நம்ம வந்து ஃபியூச்சர் லெக்சர்ஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துருப்போம். லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு borrowed கான்ஸ்டியூஷன் சொல்லி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து borrowed கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லவே முடியாது. பிகாஸ் ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஓவர் 60 கான்ஸ்டியூஷன் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது சொல்லி எடுத்து தான் வந்து இந்தியன் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற நல்லதையும் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற நல்லதையும் எடுத்து ஒரு மிக்ஸ்டராக தான் வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லி பார்லிமெண்ட்ரி சாவரன் பாடின்னு நம்ம சொல்ல முடியாது அண்ட் ஃபுல்லி ஜுடிஷியல் சூப்பர்மெசினும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு லா வந்து மேக் பண்ணாங்கன்னா வந்து அந்த லா வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்துச்சுன்னா அந்த லா வந்து ஜுடிஷியரி வந்து அதை ரெவ்யூ பண்ணலாம். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் உள்ள பவர். அண்ட் அதனால் வந்து பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி வந்து இந்தியன் பார்லிமெண்ட் கிட்ட வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆர்டிக்கல் 368 சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அண்ட் ஆர்டிக்கல் 368 வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணலாம். பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணவே முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இன் 1973. ஸோ இந்த 2 கேஸ்னால தான் வந்து நம்ம வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டை வந்து ஃபுல்லி சாவரன் பாடின்னு சொல்ல மாட்டோம். அண்ட் இந்தியன் ஜுடிஷியரியை வந்து ஜுடிஷியல் சூப்பர்மெசி இருக்கணும் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த லெக்சரில் வந்து அவ்வளோதான். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. அண்ட் தேங்க்யூ.